பங்குனி மாத வெயில். இப்போ கொஞ்சம் மரமெல்லாம் கொஞ்சம் எப்படினாலும் கொஞ்சம் லைட்டாக வாடன மாதிரி இருக்கும். நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் இது 2 மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி நல்லா கொடுத்து நல்லா மருந்து கொடுக்குறதுனால ஓரளவுக்கு நல்லா டார்க் பச்சையாக வருது. ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நோ ப்ராப்ளம். இந்த இந்த பழுப்புல இருந்து இந்த பச்சை வந்துடுது. இந்த பச்சை வந்தது. அடுத்தது பாருங்கள், இந்த பச்சை வந்தது. இந்த 3 வகையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி கட்டை கொஞ்சம் நல்லா தடிச்சு வருது பாருங்கள். இந்த கட்டை நல்லா தடிச்சு வருது. முன்ன வந்துங்க அப்படியே ஒட்டி ஒரு 3 ஈக்கா அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இது செடி வளரும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் பருமன் கட்டி குத்து நல்லா பெருசாக தான் வருது. என் பேருங்க ராஜகோபால். அது சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் தாலுக்கா கரும்புத்துறை கிராமத்தை சேர்ந்தவர். அதில் வந்து நமக்கு 6 ஏக்கரில் ஒரு 4 ஏக்கர் வந்து எல்லாமே வந்து மிளகு, மா, பலா, ஆரஞ்சு செடி மற்றும் பலா இதெல்லாம் பயிர் பண்ணியிருக்கோம் பரவலாக. ஆனால் மிளகு மட்டும் 1200 மரங்கள் இருக்குது. நம்மகிட்ட சில்வர் ஓக்கில் ஏற்றி விட்ருக்கோம். இப்போ இது கடுமையான வெயில் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிக்குது ஓரளவுக்கு. ஆகையினால வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பார்த்தேன். அப்போ தான் நமக்கு யூடியூப்பில் பார்க்கும்போது அபிமான் யூஸ் பண்ணாக்க ஏபிகேஎஸ் இதில் வந்துங்க நமக்கு ஆர்கானிக்ஸில் இது யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆகையினால இதை வாங்கி இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 3 முறை கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நல்லா ஓரளவுக்கு திக் பச்சையாக நல்லா ஓரளவுக்கு இந்த வெயில் கரெக்டாக இப்போ பங்குனி மாத வெயில். இப்போ கொஞ்சம் மரமெல்லாம் கொஞ்சம் எப்படினாலும் கொஞ்சம் லைட்டாக வாடன மாதிரி இருக்கும். நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் இது 2 மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி நல்லா கொடுத்து நல்லா மருந்து கொடுக்குறதுனால ஓரளவுக்கு நல்லா டார்க் பச்சையாக வருது. ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நோ ப்ராப்ளம். இந்த கமலா ஆரஞ்சு வந்துங்க இங்கே கோகோ மேக்ஸ் தென்னை மரத்துக்கு நல்லா கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு இது வாங்கி ஊற்றுனேங்க. இது ஊற்றும் பொழுது அப்பப்போ இதுக்கும் சரி ஊற்றி பார்க்கலான்னு சொல்லி 2 லிட்டர் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த கம்ப்ளீட்டில் இருந்தது இந்த இந்த நிலைக்கு வந்துடுது. அப்படியே பாருங்கள், இந்த இந்த பழுப்புல இருந்து இந்த பச்சை வந்துடுது. இந்த பச்சை வந்தது. அடுத்தது பாருங்கள், இந்த பச்சை வந்தது. யூடியூப்பில் பார்த்தேன். இந்த கொக்கோ மேக்ஸ் கொடுங்க, கொடுத்தாக்க நல்லா வரும், குரம்பெல்லாம் உதிராது. நாங்கள் சரி சின்ன மரத்து பெரிய மரத்துக்கு தான் கொடுப்பாங்க, சின்ன மரத்துக்கு கொடுக்கலாமான்னு கேட்டது கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதன் பிறகு வாங்கி இப்போ 3 முறை யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ண பிறகு பாருங்கள், இது இந்த மஞ்சள்லாம் போயிடுச்சிங்க. நல்லாவே செடி நல்லா கொஞ்சம் குத்து கட்டி வருது பாருங்கள். கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி கட்டை கொஞ்சம் நல்லா தடிச்சு வருது பாருங்கள். இந்த கட்டை நல்லா தடிச்சு வருது. முன்ன வந்துங்க அப்படியே ஒட்டி ஒரு 3 ஈக்கா அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இது செடி வளரும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் பருமன் கட்டி குத்து நல்லா பெருசாக தான் வருது.